வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய்கறி உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டு வரத்து குறைந்து உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா இணைப்பில் உள்ளார். சதீஷ் ராஜா, வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் காய்கறியின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக வியாபாரிகள் என்ன கூறுகிறார்கள்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. அதாவது கிருஷ்ணவேணி, தமிழ்நாட்டில் நிலவி வரும் கடுமையான கோடை வெயிலின் காரணமாக முக்கிய காய்கறி சந்தைகளுக்கு வரும் காய்கறிகளின் வரத்தானது 50% வரை குறைந்துள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காய்கறி சந்தைகளுக்கு ஓசூர், பெங்களூர், மதுரை உள்ளிட்ட பகுதியிலிருந்து அதிகமாக காய்கறிகள் விற்பனைக்காக சந்தைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஒரு வாரத்திற்கு முன்பு வரையான நியாயமான விலை காய்கறிக்கு விற்பனையானது கடந்த 2 நாட்களாக வெளி ஊர்களில் இருந்து காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற தக்காளி 40 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 30 ரூபாய்க்கு கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 450 ரூபாயில் இருந்து 1000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதே போல் 60 ரூபாய்க்கு விற்ற பச்சை மிளகு 80 ரூபாயாகவும், 80 ரூபாய்க்கு விற்ற பீன்ஸ் 110 ரூபாயாகவும், 30 ரூபாய்க்கு விற்ற புடலங்காய் 50 ரூபாயாகவும், 50 ரூபாய்க்கு விற்ற கத்திரிக்காய் 65 ரூபாயாகவும், 40 ரூபாய்க்கு விற்ற சின்ன வெங்காயம் 65 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் கவலை அடைந்துள்ளனர். இது குறித்து நாகர்கோவில் வியாபாரிகள் தரப்பில் வெயிலின் தாக்கம் அதிகம் என்பதால் காய்கறி உற்பத்தி பாதிக்கப்பட்டு வரத்து குறைவால் விலை ஏறி விட்டதாக தெரிவித்தனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா.